சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் ஆடும் தனியானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே தர வேலவர் தந்ததனால் உமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரியே திருபடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொறுபடி வேலும் கடம்பும் ஜடம்புயம் மாறிரண்டும் அறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு கானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க வடும் தானும் உடனே காண்க முருகனுக்கு அரகர அரகர அரகர. உமாவதி சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி நேர்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி அருள் தரும் சிவகாம சுந்தரி உடனாய அருள்மி ராமநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கூடியிருக்கின்ற அடியார் திருப்பட்டமா அனைவரும் பொன்னார் திருவடி கமலங்களையும் சிற்றடியன் மனமை மொழியால் வணங்கப்படுகிறேன். நிகழ்ச்சியை செம்மையான முறையிலே நீண்ட நெடுங்காலமாக சென்னறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருகுருநாதர் ஐயாவோட பொன்னார் திருவடிகளை இந்த நேரத்தில் வணங்கி வாழ்ந்து கேட்குதா? தொடர்ந்து நாம் ஓராண்டுகளாக சிந்தித்து வருகின்ற திருவருட்பயன் என்கின்ற 14 சாத்திர நூல்களிலே ஒரு அற்புதமான நூலாக எளிமையான நூலாக விளங்கக்கூடிய உமாவதி சிவனார் அருளிய 8 நூல்களிலே ஒரு நூல் இந்த நூல். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல திருக்குறள் அமைப்பை எப்படி வள்ளுவர் பெருமான் தேர்ந்தெடுத்தாரோ அப்படி நம்முடைய உமாவதி சிவனாரும் இந்த குறள் அமைப்பையே தேர்ந்தெடுத்தார். சித்தாந்த ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்வார்கள், நமக்கான திருக்குறள் என்பது 1330 அல்ல, நம்முடைய திருக்குறள் என்பது 1431 என்று குறிப்பிடுவார். 1330 அறம் பொருள் இன்பத்தை பற்றி பேசுவது, வீட்டு நெறியை பற்றி பேசுவது நம்முடைய திருவருட்பயன் என்று சொல்லப்படுகிற 101 குறள்கள் அமைந்த இந்த பகுதி. நமக்கு மொத்தம் எத்தனை? 1431. அது அவர் சொன்ன சித்தாந்தம். நான் சித்தாந்தம் படிக்கும் காலத்தில் 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ சொல்ல இன்னைக்கு எனக்கு நினைவு என்ன சொல்லுவார்னா 1431 ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு. 1431 1431 அந்த காலத்தில் தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷம் முன்னாடி. அது என்னன்னு அது ஒரு பல்புடியோட பேர், அது மறக்கவே மாட்டோம். 1431 பயோரியா பல்புடின்னு சொல்லுவோம். அது எப்படி ஏன் மறக்க மாட்டோம்னா நம்மளுடைய திருக்குறள் என்பது நமக்கு எத்தனை? 1431. 1330 வந்து வள்ளுவர் பெருமான் அருளியது 101 குறள் நம்முடைய உமாவதி சிவனார் அருளியது. நாம் இதை மொத்தமே 4ஐயுமே நாம் ஓத வேண்டும். இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான் நம்முடைய 4 வேதமாக கொள்ளப்படுவது. அந்த 4ஐயும் பேசுகின்ற வீட்டு நெறியை பற்றி பேசுவது தான் நம்முடைய திருவருட்பயன் என்பது. அறம்பொருள் இன்பம் வீடு தேவைதான், ஆனாலும் அதை தாண்டி வீடு என்பதுதான் நமக்கு நிறைவானது. ஒரு 4மே வேதம் தானே, நீங்கள் மொதல் 3 ஏன் விட்டுருக்கீங்க, வீடு பற்றி பேசுறீங்களே, அதை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. 3மே நமக்கு தேவை, ஒரு காலகட்டம் வரைக்கும் 3 தேவை. அதுக்கப்புறம் வீடு என்ற நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்? அந்த 3 நகர்ந்து போயிடும். ஈதல் அறம் ஒரே குறள்ல ஒரே ஒரு பாடல்ல ஔவையார் குறிப்பிட்ட ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள். ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைந்து இம்மூன்றையும் விடுவதே வீடு. இந்த 4 ஒரே பாடல சொல்லியிருப்பான். ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைந்து இம்மூன்றையும் விடுதலே வீடு. வீடுனா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ தனியான இடம் போல நினைச்சிட்டு இருக்கோம். வீடுனா என்ன பொருள்னா விடுதல் தான் வீடு. விடுதல் தான் வீடு. விட்டால் தான் நமக்கு கிடைப்பது பேரு. நம்ம இந்த வீடு பேருன்றது ஒன்று நினைச்சிட்டு இருப்போம். அது 1 இல்லை 2. விடுதல் வீடு, பெறுவது பேர். நமக்கு எப்பொழுது பேரு கிடைக்கும் என்றால் விட்டால் தான் கிடைக்கும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லும் பொழுதே கடவுள் வாழ்த்துல முதல் வரி பகுதியிலே சொன்னாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றை விட்டால் மட்டுமே நாம் வீடு வெற்றை அடைய முடியும். அந்த பற்றாக நமக்கு விளங்குவது எது என்றால் மலங்கள் தான்.
அந்த மலங்களை பற்றி தான் இப்போ ஒரு சில மாதங்களாக சிந்தித்து வரும். இருள் மல நிலை என்கின்ற தலைப்பில் நம்முடைய உமாவதி சிவனார் சில செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகின்றார். எல்லோரிடத்திலும் விளங்குகின்ற ஒரு பொருளாக இருப்பது எது என்றால் ஆணவம் தான். அது பலரையும் புணர்ந்து விளங்குகிறது. இது அவரிடத்தில் இருக்கின்றது என்பதையே தெரியாமல் ஆனால் எல்லோரிடத்திலும் விளங்குகின்றது. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு. கணவருக்கே தெரியாத ஒரு கற்பு என்னென்ன எல்லார்கிட்டையும் இருக்காவ அப்படின்னு சொல்றாங்க. ஆணவத்தை வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது நமக்கு அறியாமை என்பதை விளைவிப்பது எது என்றால் ஆணவ மலம்தான். அறியாமை என்றால் என்ன பொருள்? அறியாமை என்றால் எது நிலையில்லாத பொருளோ, நிலையில்லாத பொருளின் மீது நாம் கொண்டு இருக்கின்ற அதிகமான நாட்டம் இருக்கு இல்லையா, பற்றுதல் இருக்கு பிரியா, அதுக்கு பேர் தான் அறியாமை. அந்த அறியாமையை நமக்கு விளைவிப்பதே எது என்றால் ஆணவ மலம் தான். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பொருள் மேல பற்று இருப்பதற்கு காரணம் மாயைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பொருள் மேல பற்று இருக்கிறது காரணம் நம்மளோட வினை பயன் நினைச்சிட்டு. இது ஏங்க பண்றீங்க இந்த பற்று? அது என்னங்க பண்றது, நான் செஞ்சு தானங்க ஆகணும், அதனுடைய வினை பயன் தானங்க அப்படின்னு சொல்றோம். வினை பயன் அல்ல அது. நாம பலரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வினை கண்மமும் மாயை தான் இதுக்கானது, இது நம்முடைய மாயை தானங்க, மாயை உலகத்துல தானங்க இருக்கோம், நம்ம மாயையில் தானே இல்லை. நம்ம இந்த அளவிற்கு செய்விப்பதே எதுன்னா ஆணவம் தான். அது சொல்றாரு குறள்ல, பன்மொழிகள் என் கேள்வியா கேட்கிறார். எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? ஆணவ மலம் தான் இவ்வளோத்தையும் செய்யுது, அவ்வளவுதான். ஒரே வரியில சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு எடுத்து சொல்றதுதான். உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளாறு தந்தது. அந்த இருள் தான் நமக்கு இவ்வளவும் செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்திலே அறிவுடை பொருளாக சொல்லப்படுவது இரண்டு. ஒன்று இறை, மற்றொன்று உயிர். இந்த இரண்டு தான் அறிவுடை பொருள். இறை என்பது பேரறிவுடைய பொருள், உயிர் என்பது சிற்றறிவுடைய பொருள். பேரறிவுடைய பொருளுக்கு எதுவும் அறிவிக்க வேண்டாம், ஆனால் சிற்றறிவுடைய பொருளாகிய உயிருக்கு அறிவிக்க வேண்டும். அது அறிவித்தால் அறிந்து கொள்ளும். சித்தாந்தம் சொல்ற 3 வித பொருள்கள்ல ஒன்று இறை, உயிர், தலை என்று சொல்லப்படுது. பதி, பசு, பாசம். பதி என்பது பேரறிவுடைய பொருள், பசு என்பது சிற்றறிவுடைய பொருள், பாசம் என்பது அறிவற்ற பொருள். அதாவது உலகம். அறிவற்ற பொருளாலோ பதிக்கோ, பதியினால் அறிவற்ற பொருளுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா இது இரண்டை நுகர்வது எது? நடுவில் இருக்கிற பாசு. அதுதான் அறிவுடை பொருள். அந்த அறிவுடை பொருள் அந்த அறிவுடை பொருளுக்கு இயற்கையாக விளைந்தது எது என்றால் அறிவு. அறிவுடை பொருளுக்கு இயற்கையா இருக்கிறது என்ன? அறிவு. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்திற்கு காரணம் நம்முடைய கண்மம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு துன்பத்திற்கு காரணம் மாயைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. அதான் ஒரு பன்மொழிகள்ன்ற ரெண்டா பேசிட்டு நீங்க தப்பு வேற ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் தேவையில்லாத ஆணவம் தான் இவ்வளவுக்கும் காரணம். அறிவு என்பது ஆன்மாவிற்கு இயல்பு. அறிவு என்பது ஆன்மாவிற்கு இயல்பு. அறியாமை என்பது ஆன்மாவிற்கு குற்றம். நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது குற்றம். அதுக்கு அறியாமை என்பது அதற்கு இயல்பு இல்லை. அறியாமை என்பது அதற்கான இயல்பு இல்லை. அதற்கான இயல்பு எது? அறிவுதான். அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அதோட குற்றம். என்ன சொல்றது? இப்போ வினை பயனால் தான் நமக்கு இந்த துன்பம் ஏற்படுகிறதுன்னா, இப்போ இந்த உலகத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள் ஒரு சாரா, இறைவனை வழிபாடு செய்யாதவர்கள் இரண்டாவது. 2 நிலை இருக்காங்களா? இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு நல்வினை காரணமாகும். வழிபாடு செய்வதற்கு நல்வினை. வழிபாடு செய்யாதவர்களுக்கு தீவினை. அவங்க கோயில் பக்கமே வர முடியும். நமக்கு நன்மை வருவதற்கு காரணம் நாம் செய்த நன்மை தான். தீமை வருவதற்கு காரணம் நாம் செய்த தீமை. சரி, இப்படிதான் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த உலகத்துல நல்லது செஞ்சவங்க நல்லது அனுபவிக்கிறது, தீமை செஞ்ச தீமை அனுபவம் மட்டும் தான் ஆள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இது இல்லாத இன்னும் 2 பேர் இருக்காங்க உலகத்துல இருக்கிற. இல்லாத இந்த 2 பேர் யாருன்னா, அவன் நல்லதே செஞ்சிருக்க மாட்டான். அவன் நல்லதே செஞ்சிருக்க மாட்டான். அவன் செஞ்சதெல்லாம் கெடுதல தான் இருக்கும். ஆனா அவனுக்கு இன்பம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு இன்பம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு நல்லதுதான் செய்வார். ஆனா அவருக்கு துன்பமா வந்துட்டு இருக்கும். ஆமா, இவங்களும் தொலைதான் தான். அப்ப நல்லது செஞ்சதுக்கு இன்பம் வர்றது மட்டுமோ, தீமை செஞ்சதுக்கு துன்பம் வர மட்டும் தான் இந்த உலகத்துல இல்ல. நல்லது செய்யாம தீமை செஞ்சுட்டு நல்லது இன்பமோட விளங்குகின்றவனும் இருக்கான் இந்த உலகத்துல. அவன் எப்பவுமே நல்லதுதான் செய்யறவர். ஆனா எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கேன் சார், நமக்கு துன்பம் தான். அப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்ல, இல்லையா? இப்ப இந்த 4த்துக்கும் சேர்த்து அடிப்படையா விளங்குகின்ற ஒரே காரணம் என்ன தெரியுமா? வினை. வினை காரணம். அவர் ஒன்று உழைச்சா சாப்பாடு காசு, உழைக்கலன்னா
ஏழையாக இருக்காரு. 2 பேர் அவ்வளோதானே இருக்காங்க. இல்லை, உழைக்கவே உழைக்காத நல்லா இருக்கவனும் இருக்கான் இல்லையா? கஷ்டப்பட்டு 3 வேளை எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே 10 மணி நேரம் பத்தாத 12 மணி நேரம் உழைக்கிறவர் பார்த்தா அவன் கஷ்டத்தில் இருப்பார் வரணும். அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? வினை பயன். அவருடைய வினை பயனால் அவருக்கு ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பாட்டு காலையில் எழுந்துக்கிறான், டிவி பார்க்குறான், படுத்து தூங்குறான், 3 வேளை சாப்பாடு அவனுக்கு. ஏன்? அவன் செய்த வினை பயன். அவனுடைய வினை பயன் என்ன பண்ண வைக்குது? அவனை கஷ்டமே இல்லை. அப்போ அவங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்காங்க. முயற்சின்மையோடு விளங்குறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. காரணம் என்ன? வினை பயன். வினையை தூய்க்கின்றார்கள். அப்போ துன்பத்தை நாம் தூய்ப்பதற்கு நமக்கு கண்மம் மட்டும்தான் காரணம் சொல்ல முடியாது. நமக்கு இந்த பிறவியில் இப்போ நமக்கு நோய் வந்துருச்சு, இந்த பிறவியில் நோய் ஏதோ பெரிய நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, நோய் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சுங்க, அப்படி விட்டுற முடியுமா? இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு முயற்சி செய்ய பெருமானை வழிபாடு செய்ய தொடங்கி நாம் வழிபாடு செய்ய முயற்சியினால் என்ன ஆகும்? அது நமக்கு அதை குணப்படுத்தும். ஞானசம்பந்தர் வரல அதுதானே. இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அவர் எடுத்து வைக்கிறார். ஐயா மயிலாப்பூர் சொன்னாங்க. அந்த பொண்ணை என்ன பண்ண எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் ஊரில் நடக்கிற காரியமாங்கன்னு யாராவது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் எடுத்து வச்சார். அந்த பெண்ணை அவன் கோயிலில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. எதுக்குமே அந்த பெண்ணு வந்து பயன்படாமல் இருக்கா, யாருக்குமே பயன்படாத நிலையில் அந்த பெண் விளங்கிக்கிட்டார். என்ன பண்ணுறாரு? கோயிலில் கொண்டு வந்து வச்சிடறாரு. ஞானசம்பந்தர் திருக்கோவிலுக்கு வர அந்த பெண்ணை பார்த்துட்டு துணி வளர்த்திங்கள் பாதிக்கும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் இருக்கலாம் போடலாம். அப்போ ஏன் அதெல்லாம் செய்கிறாங்கன்னா, நம்மால் இயலாத சூழல் என்கின்ற வரும்பொழுது பெருமான் திருவடியிலே நம் முழுமையாக சரண் புகும் பொழுது என்ன ஆகுது? அதை குருபொருளால் அது நீக்க பெறுகிறது. இதுதான் அறிவு. அதெல்லாம் நடக்கமாங்க, வேறெல்லாம் இருக்கும், திருமுறையெல்லாம் இருக்குங்க, நமக்கெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு ஒரு அறிவு ஒண்ணு சொல்லும் பாருங்களேன். அதுக்கு பேர் அறிவுன்னு நினைச்சிட்டு, அதுதான் அறியாமை. அது நாம நம்ப வேண்டிய பொருளையே நாம நம்பலன்னா நம்ம அதுக்கு பேர் என்னது? அறியாமை. அதெல்லாம் நடக்காது சார். அது ஞான சம்பந்தர் காலத்துல நடக்குது சார், நம்ம காலத்துல நடக்குமா? நீங்க ஏதோ ஒரு நேரம் வந்துருச்சு, நமக்கு வேலை செஞ்சாகணும், முடிச்சாகணும், டைம் ஆகிட்டே இருக்கு, முடிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் நேரம் கொஞ்சம் சரியில்லை, என்ன பண்றதுன்னா நீங்க ஆரம்பிச்சாருங்க, ராகு காலம் வரும், சீக்கிரம் ஆரம்பிச்சிடாதீங்க, முடிச்ச உடனே பண்ணிக்கலாம், நம்ம சாமியே வெயிட் பண்ணலாம். கோளரை பற்றியும் பாடிட்டு பாடலாம் இல்லைங்க, நம்ம என்னங்க ஆட போகுது? தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நல்லியாத வண்ண முறை செய். ஞானசம்பந்தர் சொன்னாரு. அவருக்கா சொன்னாரு? அவருக்கு சொன்னா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம்ல. அவர் போயிட்டுருக்கலாம். எழுதி வைக்கணும். அடியாரை வந்து நல்லியாத வண்ண முறை செய் தனக்கா சொல்லிக்கிட்டாரு. இல்ல, அர்த்தம் பின்னே வருகின்றவர்களுக்கு இதை பின்பற்றி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாளும் கோலும் அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக செய்யறாரு. நம்ம அதுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லை. விடுங்க சார், அதெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல சார். நமக்கு தொட்டு நம்ம பின்பற்றி வர ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அதை நம்ம பின்பற்றி தான் வருவோம். அதுக்கு பேர் என்ன? அறியாமை. அப்போ அறியாமை தான் நம்ம என்ன செய்ய வைக்குது? நம்ம பொருள் மீது அறிவுக்கு ஒவ்வாத பொருள்கள் மீது நம்ம என்ன பண்ண வைக்குது? திணிக்குது. அதுதான் சொல்ற, உணரும் பான்மை தெரியாத தன்மை. நாம் எதை உணர வேண்டுமோ அதை உணராமல் நம்ம இருளுக்குள்ளேயே, நம்ம அறிவை இருளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பது எது? ஆணவம் தான். ஆணவ மலம் தான். அவருக்கு இந்த முக்கியமான இடத்தை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றாருன்னு பார்க்கணும். இருளார் தந்தது. இருளார்னு இருளுக்கு ஒரு ஆர் மீது இருக்கிற பெரிய ஆள்ல. அதாவது அறிவுடை பொருளையே அறிவற்ற பொருளாக, அறிவை மறைக்கின்ற பொருளாக ஒன்று விளங்குகிறதுன்னா அது ஒரு மரியாதைக்குரியதை சொல்லிதான் ஆகணும். அது எப்படி சொல்லணும்? ஒரு இவர் சொல்றாரு, ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள் குறிப்பட்டு ஐந்துவேனுக்கு மாறு ஒன்று அருளி செய்தேன். அது ஏன் ஐவர்? அந்த 5 பேர் யார்? ரொம்ப பெரிய ஆளுங்களா? அவ்வளவு பேர் 5 பேரும் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். நமக்கு நம்மள தொந்தரவுல வச்சிருக்கிறது அந்த 5 பேர் தான். மெய் வாய் கண் மூக்கு செவி. அது ஐம்புலன்னு சொல்லிட்டு போகணும்ல, அந்த 5 பேருன்னு சொல்லிட்டு போகலாம். அதுவே ஐவர்ன்ற அவ்வளோ ஏன் மரியாதை? ஏன்னா அறிவுடை பொருளையே தன்னகத்தையே கொண்டிருக்கு இல்லையா? அறிவுடை பொருளாகி ஆன்மாவையே தனக்கு உட்படுத்தி அகப்படுத்தி கொண்டு அதை கட்டுல வைத்து இருக்குன்னா அப்ப பெரிய ஆளா தானே இருந்தாவனா. அதனால அதுக்கு மரியாதை. என்ன ஐவர்ன்னு அது மாதிரி இவர் சொல்றாரு. இருளாறு தந்தது எதை? உண்மை பான்மை தெரியாத தன்மை. உண்மை தன்மை, உண்மை உணரும் பான்மை. அப்ப நாம உணர வேண்டும் என்பதுதான் நாம். பெருமான் நமக்கு அறிவை தந்திருக்கின்றான். வள்ளுவர் சொல்றாரு, நமக்கு ஏதோ நமக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு குறை இருக்கு, ஒரு பார்வை சரியா தெரியல, ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அது அப்படியே தாங்க ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படிதான். அது அப்படியே விட்டுட்டேன் நான் அப்படின்றோம்ல, அது தவறு. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு சிகிச்சை என்ன என்பதை மேற்கொள்ள வேண்டும். யாரை நாடினால் அதற்கு தீர்வு பெறும் என்பதை முயற்சி செய்யணும். அதையே செய்யாமல் இருக்கணும்னு வச்சுங்களேன், அதுதான் நம்ம குற்றம்.
வள்ளுவர் சொல்றார், பொறியின்மை யாருக்கும் பழியன்று. இப்போ இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியம். 1330 குறளும் சைவ சித்தாந்தம் தான். சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக உள்ளது திருக்குறளும். அதனால தான் உமாபதியோட அதே அந்த குறளையே எடுத்துக்கிறார். குறள் பாங்கையே எடுத்து கையாளுறது காரணம் அதுதான். பொறியின்மை யாருக்கும் பழியன்று. ஏதோ ஒரு குறை, அதெல்லாம் குறையா இருக்குன்றதெல்லாம் நீ பழி நினைச்சிக்காத. உண்மையான பழி எது தெரியுமா? அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்ற. அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழின்றதுக்கு பரிமளர் உரை பார்க்கணும். அறிவறிந்து என்பதற்கு குறை எழுதுறாரு பரிமளர். தக்க ஆசாரியரை துணை கொண்டு திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் கற்று தேர்ந்து அதன் வழியாக நம்முடைய குறைகளை நீக்கிக் கொள்ளாத நிலைதான் நமக்கு பழி. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அதுதான் அறிவறிந்து தக்க ஆச்சாரியனை துணை கொண்டு. இல்லைன்னா அவ்வளோதான். ஏன்னா சகலராகிய மும்மலம் உடைய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இறைவன் எப்படி எழுந்தருள்வான் என்றால் அருகுருநாதராகத்தான் எழுந்தருள்வார். மும்மலமுடைய ஆன்மாவுக்கு மானிட சட்டை தாங்கி மட்டுமே இறைவன் எழுந்தருள்வான். மானிட சட்டை தாங்கி மட்டுமே. திருக்கோயிலுக்கு வருவது எதற்காக என்றால், பெருமானை வழிபாடு எதற்காக என்றால், குருநாதரை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தான். எல்லாம் சொல்லுங்க. இறைவனை வழிபாடு செய்தல் என்பது நம்முடைய நல்வினை பயன். அந்த நல்வினை பயனை நாம் தூய்க்கும் பொழுது அதன் பயனாக நமக்கு கிடைக்கப்பெறுவதுதான் குருநாதர். நீங்க பாருங்க, 5 வயசுல நம்முடைய குமரகுருபரருக்கு திருச்செந்தூர்ல பேச்சு வருது. அதுக்கு பேச்சு இல்லை. அதான் கந்தர்கலியன் பாப்பா தான் ஆரம்பிக்கிறார். பூமேவு செங்கமலை புத்தேலு பாப்பா தான் ஆரம்பிக்கிறார். இவ்வளவு பெரிய நூல் இருக்கு, பாடல் இருக்கு, அருமையான பற்றி தான் அந்த பாடல். அவ்வளோ பெருசையும் பாடி முடிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய பாடல், மீனாட்சி பிள்ளை தமிழ், அதுதான் அவர் என்ன சொல்றது, அவருடைய வாக்கிற்கு ஈடாக யாருமே சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு நிலையில விளங்குகின்றார். வடமொழியிலும் தென் தமிழிலும் பாண்டித்யம் யாருக்கு? நம்முடைய குமரகுருபர். ஆனால் அவருக்கு குருநாதர் எங்க வைக்கிறார் தெரியுமா? தருமபுரம் ஆதீனத்தினுடைய 4வது பட்டத்தில் விளங்குகின்ற ஒருவர் தான் அவருக்கு குருநாதர். மாசிலாமணி தேசிகர் அவங்க தான் அவங்களுக்கு குருநாதராக வராங்க. எப்போ வராங்க அவங்களுக்கு? எப்பொழுது அவருடைய வாக்கு தடைபடுகிறதோ, எங்கு அவர் உணர்கின்ற நிலைக்கு, அனுபவ நிலைக்கு எந்த யாரால் செல்லுகிறாரோ அவரே அவருக்கு குருன்னு அவருக்கு சொல்றாங்க. 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்கின்ற பெரிய புராணத்தில் வருகின்ற ஒரு பாடல். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை போய் பார்க்கிறார் கிள்ளையில. அப்போ ஞான சுந்தரமூர்த்தி நாயனார் நிலை என்னன்னு சேர்க்கிறார். ஒரு பாடல் எழுதுறார், ரொம்ப அருமையான பாடல். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமரும் 3 திருந்து சாத்துவீகமே ஆக அந்த பாட்டு வரும். அந்த பாடலை சொல்லிட்டு சன்னிதானம் கேட்குறாங்க. இந்த பாடலை சொல்லி இந்த பாடலுக்கு அனுபவ உரை தாங்கள் செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க. அப்படியே நின்றுட்டார். அப்படியே ஒரு திருவள்ளுவர் விழுந்துட்டார். அவருக்கு தெரியாதா? இப்போ என்ன சொன்னேன், நான் வரணும் அதை பற்றி பேசுவேன் நான். அது அதுக்கு உரையாக கூட அனுபவ உரை எப்பொழுது விளங்கும்னா, அது உயிரின் அறிவிலே அது பதிய தொடங்கி விட்டால் பேச்சு இருக்கார். அவர் நேராக அவர் காலில் விழுந்தார். அவர் தான் அவர் குருநாதர். இப்போ குருநாதர் எப்போ வராரு? திருவருளுக்கு பிறகுதான் நமக்கு குருவருளை கிடைக்கும். இறை வழிபாட்டின் பயனாக கிடைப்பதுதான் குருவருள். அந்த குருவருளால் நாம் பெற இருப்பதுதான் திருவருள். இப்ப சாமி தான் முதல்ல வர்றாரு, அப்புறம் தான் குருநாதரை காட்டுறாரு. நீங்க வரலாறு எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல நமக்கு அடியார் வழிபாடு, அப்புறம் இறை வழிபாடு, அதுக்கு ஒரு தான் குரு வழிபாடு. இதுதான் படிநிலை. அடியார் வழிபாடு, அப்புறம் இறை வழிபாடு, அப்புறம் சங்கம லிங்க குரு லிங்க சங்கம்னு சொல்றோம்ல. படிப்படியாக இறங்க கீழே தான் இறங்க சங்கம் தான் முதல்ல அடியார் கூட்டம், அப்புறம் தான் இறை வழிபாடு. அது குருநாதர் நெறி என்பது மிக உயர்ந்த நிலையில வழிபாடு செய்யும். நம்முடைய சேரமான் பெருமாள் வரலாறு என்ன பண்றாரு? அடியார்களுக்கு எல்லாருக்கும் அடியாரை பார்த்த உடனே சேக்கிடார் அந்த வரலாறு பார்த்து தெரியும். அடியாரை பார்த்த உடனே நேரம் விழுந்து வணங்கிறார். அவர் திருநீர் இருக்கார். அவர் திருநீரே இடல. அவர் திருத்தது ஓவர் மண். ஆனால் வார வேடம் நினைப்பித்தீர் என்றார் சேக்கிடார். அந்த திருவேடத்தை நினைப்பை கொடுத்தீங்க இல்லையா, நினைவுல கொண்டு வந்தீங்க இல்லையா, அதுக்காக திருவேர் விழுந்து வணங்குறேன்றார். அடியாருக்கு மீது அன்பு வேண்டுவனவு எல்லாவற்றையும் கொடுக்கின்ற தனிப்பெரும் சக்கரவர்த்தியா வழங்குகிறார். அப்புறம் பெருமானே அவருக்கு என்ன பண்றாரு? திருமுக பாசுரம் கொடுக்குறாரு. அவர் இது கொடுத்து அனுப்புறாருல லெட்டர், அவர் தானே சாமி கொடுக்குறாரு, கடிதம் கொடுக்குறாரு. பெருமாவகைக்கும் சேரலன் காண்கன்னு சொல்றாரு. அவர் அந்த நிலையில விளங்குகின்றார். பெருமானை நாளும் நடராஜ பெருமானை பூஜை செய்கின்ற பெருமகனாக விளங்குகின்றார். யாரு? சேரமான். யோக நிலையில மிக உச்சத்தில் விளங்குகின்ற பெருமான். எல்லா உயிர்கள் பேசுகின்ற ஓசையும் அவருக்கு கேட்கும். அந்த நிலையில் விளங்குகின்றார். அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிறது யார் தெரியுமா? குருநாதர். யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய பூஜையின் பயனாக ஒரு நாள் அவருக்கு சாமி வர்றாரு. என்ன சொல்றாரு? சாமி லேட் ஆயிடுச்சு.
அவருக்கு தினமும் பூசை முடிச்ச உடனே அவருக்கு சிலம்பொலி கேட்கும். பூசை முடிச்ச உடனே சரிவார்னு பேர். பூசை முடிச்ச உடனே சிலம்பொலி கேட்கணும். அவருக்கு கேட்டுருச்சுன்னா பூசை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவார். அவர் இல்லைன்னா அவருக்கு பூசையில் ஏதோ தவறு நினச்சி ஒரு பக்கத்து பெரிய வால் வச்சிருப்பாரு. ஒரு வீச்சு இதுக்குன்னா நம்ம பூசையில் ஏதோ தவறி போயிட்டோம், டக்குன்னு நடக்கிற காரியமா நம்ம நினச்சி பார்த்தா என்ன நம்ம எத்தனை அவ்வளோ பூசை முடியலன்னு அப்படின்னா அவருக்கு ஒரு கேட்கல, ஓசை கேட்கல. என்ன ஆயிடுச்சு, சரி சாமி ஏதோ வேலையாக இருப்பார் போல இருக்கு, நேற்று வேலையை பக்கம் போயிடுவோம். நம்ம சாமி ஏதோ முக்கியமான வேலை போல இருக்குது, வேற எங்கே நம்ம மறந்துடா போல இருக்குன்னு நினச்சி போயிடுவோம். நம்ம அவர் என்ன பண்ணார் தெரியுமா, உடைய வாழை எடுத்து இது பண்ண போனார். சாமி உடனே தடுத்துருக்கு. என்னென்ன ஏன் சார் உடனே சிலம்பொலி கேட்டுதான். என்ன எவ்வளோ தாமதமாக ஆச்சுன்னு அது வேற ஒன்றும் இல்லை. ஆரூரில் நம்முடைய தம்பி ஆரூரர் பதிகம் பாடிட்டு இருந்தார். அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது அப்படியே அதுலேயே மெய் மாறுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம என்ன சாமியை டூ போடுறீங்க இதெல்லாம் அங்கே இருந்தால் இருக்க மாட்டேன். இங்கே ராமநாதேஸ்வரத்தில் இருக்காருன்னா திருக்கேகுளத்தில் இருக்க மாட்டாரா, ஜெகதப்பேட்டையில் இருக்க மாட்டாரா, எல்லாருலேயும் இருப்பார்ல. அங்கே நான் அதோடு எங்கும் விளங்குகின்றவர் தானே பெருமான். இது அவருக்கு தெரியாதா? நமக்கே தெரியுது. சேரமான் பெருமான் எனக்கு தெரியாது. அவர் சேரநாட்டுடைய தனிப்பெரும் சக்கரவர்த்தி, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். இருந்தாலும் இதை ஏன் சாமி நமக்கு சொல்லணும் அவர் யோசிச்சார். அதுதான் உணர்தல்னு பேர். இந்த உணரும் பான்மைன்னு சொல்றாரு. அதான் உணர் எதுக்கு காட்டுறாருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்படின்னா யாரோ ஒருத்தர் இருக்காரு அங்க சொல்லும்போது, அப்படி ஒருத்தர் இருக்காரா யார் அவரை போய் பார்க்கணும். அப்புறம் குருநாதரை நாடி போயிருக்கிட்டார். அவரை சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவருக்கு குருநாதராக விளங்குகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவருக்கு குருநாதராக விளங்குகிறார். அப்படி உணரும் பான்மை தெரியாத தன்மை, அதுதான் உணரும் பான்மை தெரியாத தன்மை. அது யார் தந்தது? அதற்கு இருள் தான் அதை செய்கிறது அந்த ஆன்மாவிற்கு. அதனால சொல்ற, நீ நிறைய விஷயம், நீ மாயையோ கண்மமோ இந்த ஆன்மாவை துன்பத்தில் ஆழ்த்தவில்லை, ஆணவம் தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த உயிருக்கு ஆணவம் என்று ஒன்று இருக்கின்றது, அதுதான் இந்த துன்பத்தை செய்கிறதுன்னு சொல்றோம். இது என்னைக்கு இருக்கு, இது என்னைக்கு இருக்குன்னு தெரியல. இது எண்ணெயிலிருந்தோ கூடவே இருக்குது. எப்பொழுது இந்த உயிர் என்கின்ற ஒன்று இருக்கு என்று சொல்லுகின்றார்களோ அன்றைய தினத்தில் ஆணவம் உடனே இருக்கு. ஆணவம் என்பது அதுக்கு சேர்க்கப்பட்டது அல்ல. உயிருக்கு ஆணவம் சேர்க்கப்படவில்லை, ஆணவத்தோடவே விளங்குகின்றது. இப்போ செம்பு இருக்கு. செம்புன்னு ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம். செம்புல யாராவது களிம்பு சேர்க்கிறாங்களா? இல்லை. செம்புல களிம்பு எப்பவுமே இருக்கும். களிம்போடு இருப்பதால அதுக்கு செம்புனே பேர். அது தனியாக யாரும் சேர்க்கறது. ஆனால் செம்பில் இருக்கின்ற களிம்பை நீக்கி விட்டால் அந்த செம்பு என்ன ஆயிடும்? பொண்ணாயிடும். அந்த செம்பில் இருக்கிற களிம்பை நீக்கிட்டா பொண்ணாயிடும். அந்த களிம்பு தான் ஆணவம் என்பது. அதே போல் நெல் இருக்கு. நெல் எடுத்தா உள்ள அரிசியை நம்ம அப்படியே சாப்பிட்றோமா? அதில் உமியை நீக்கிட்டு சாப்பிட்றோம். அதில் உமியை நீக்கிட்டு சாப்பிட்றோம். உமி அதில் யாராவது சேர்க்குறாங்களா கொண்டு போயிட்டு? இல்லை. அது உருவாகும் போதே அதோட என்ன ஆகுது? உமி சேர்ந்து. ஆனால் உமியை நாம் நீக்கிறோம். அதில் இருந்து ஏன் நீக்கிறோம்? அதுக்குரிய குற்றம். உமி என்பது நெல்லுக்கு குற்றம், அதனால தான் நீக்கிறோம். அது உடனாகவே இருந்தாலும் அது அதனுடைய குணம் அல்ல. அது சொல்றாரு, இருள் இன்றேல் துன்பு என் உயர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகிப்போம். நல்லா இருக்கீங்க. இருள் என்பது உயிருக்கான இயல்பு அல்ல. இயல்புனா குணம். அது குணம் நினைச்சிக்காதீங்க. உதாரணத்துக்கு நீர் இருக்கு. நீருடைய குணம் என்ன? நீருடைய குணம் குளிர்ச்சி தான் நீருடைய குணம். ஆனால் அந்த நீர் என்ன ஆகுது? வேறு செயற்கை பொருளினால் அந்த நீர் என்ன பண்ணுறது? என்ன ஆகுது? சூடாகுது, வெப்பமாகுது. போட்டு பார்த்தா தண்ணி குளிர்ச்சின்னு சொன்னாலும் தண்ணி சூடாக இருக்குது. தண்ணி சூடாக ஏன் ஆச்சுன்னா செயற்கை பொருளினால் அது சூடாக்கப்பட்டது. அப்போ கொஞ்சம் நேராக என்ன ஆகும்? அதுலேருந்து அது போயிடும். அது ஊட்டப்பட்டது என்றால் அதிலிருந்து பிரிக்கப்பட்டோம். அப்போது நீர் என்ன, அந்த நெருப்பு அதில் இருக்கிற வெம்மை நீங்கி விட்டால் நீர் இல்லாமல் போயிடுது. நீர் இல்லாமல் போயிடுதா? இல்லையே. அந்த பொருளினுடைய இயல்பு என்றால் இந்த இயல்பு, அந்த குணம் நீங்கிய உடனேயே அந்த பொருள் இல்லாமல் போயிடும். அந்த பொருள் அந்த இயல்பு நீங்கிய உடனேவே அது இல்லாமல் போயிடும். நீ யோசிச்சு பார்க்கணும். நெருப்பு இருக்கு. நெருப்போட குணம் என்ன? நெருப்போட குணம் வெம்மை. வெம்மையை நெருப்புலேருந்து எடுத்துட்டா அங்கே என்ன இருக்குங்க? பொருளே இருக்காது. ஒரு பொருளில் இருந்து அதை குணத்தை நாம் நீக்கினா அந்த பொருள் இல்லாமல் போயிடும். அந்த பொருள் அங்கே இல்லாமல் போயிடும். அதுதான் அப்போ அது குணம்னு அர்த்தம். அந்த குணத்தை அதில் இருக்க பொருள் இயல்பை எடுத்துட்டா அந்த பொருளே இல்லாமல் போயிடும். இப்போ வெப்பத்தை எடுத்தால் நீர் இல்லாமல் போதா? இல்லையே. ஏன்? வெப்பம் ஊட்டப்பட்டது, அதை எடுத்தால் ஒன்றும் ஆகாது. அப்போ அது போலத்தான் இந்த உயிருக்கு ஆணவம் என்பதும் இயல்பு அல்ல. உயிருக்கு ஆணவம் குணம் அல்ல, அது குற்றம்.
அது எப்படி அரிசிக்கு உமியும் களிம்பிற்கு செம்புக்கு களிம்பும் எப்படி ஏற்றப்பட்டதோ அப்படி அது இயற்கையாகவே இருந்தாலும் அது அது செயற்கையாக ஊட்டப்பட்டதாகத்தான் தெரியும். அதுல இருந்து பிரித்தெடுத்தாலும் அதனுடைய பொருள் என்ன ஆகும்? ஒன்றாக ஒரு இப்போ ஆணவ மலம்ன்றது புத்தி நிலையில போகும்போது ஆணவ மலம்ன்றது என்ன ஆகுது? ஆன்மா விட்டு நீங்கி நிற்குது. ஆன்மா விட்டு நீங்கி நிற்குது. ஏன் நீங்கிறதுனால ஆன்மா எல்லாமே போயிடுது. ஒரு இனிப்புன்னு ஒரு பொருள் இருக்கும். இந்த பொருள் இனிப்பா இருக்கா சார், சாப்பிடுங்க சார் சொல்லுவோம். அதில் இனிப்பே இல்லாமல் அந்த பொருளை செய்யறோம்னு வச்சுக்க, அது எப்படி இருக்கும்? இது செஞ்சிருக்கவே வேண்டாம். அல்வா செஞ்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அல்வா செஞ்சு கொடுக்குறோம், அது சர்க்கரையே போடாத ஒரு அல்வா செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்வானாலே சர்க்கரை போட்டு தானங்க செய்யும். அது சர்க்கரையே இல்லைங்க, ஒரு சுகருங்க, அதனால அதுக்கு அல்வாவே கொடுக்காம இருக்கலாம். அப்போ அதுக்கான இயல்பை இல்லாமல் போயிடுது இல்லை. அதுக்கு அதோட இயல்பு தித்திப்பு தான் அதோட இயல்பு. அது இனிப்பு அதில் எடுத்துட்டு என்ன ஆகும்? அது பொருளே இல்லாமல் போயிடுது. அதுக்கான அந்த பொருளுடைய தன்மையே இல்லாமல் போயிடுது. ஆனால் உயிரில் இருந்து ஆணவம் என்கின்ற ஒன்று சென்ற பிறகு அந்த பொருள் கெட்டு போவதே இல்லை. இந்த பொருள் கெட்டு போவதே இல்லை. நம்முடைய இவர் சொல்லுவார், மணிவாசகர் பெருமாள் செய்தி சொல்லுவார். அது நம்ம இவங்க உள்ளானே இல்லானே உள்ளானேன்னு சொல்லுவார் பாருங்க. சிவபுராணத்தில் தோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே தோன்றா பெருமையனே இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. சாமி சொல்றாருல்ல, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பொதுவாக பொருள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை சார், இன்பமும் துன்பமும் இருக்கு சார். பொருள் எப்படி சொல்லு, இன்பமும் துன்பமும் இருக்கு சார் அவருக்கு, ஆனால் இன்பமும் துன்பம் அப்படி இல்லை சார். கேட்கும் போதே கேட்கறவங்களுக்கு என்ன சொல்றாரு, ஏதோ குழப்பறாரு, ஆனா என்ன நல்ல விஷயமா தான் பேசியிருப்பார் அப்படி நம்ம போயிடுவோம். இன்னமும் துன்பம் இல்லானே உள்ளானேன்னா இல்லானே உள்ளானே பதில் சொல்லக்கூடாது. இன்பமும் துன்பமும் இல்லானே இல்லானே இன்பமும் துன்பமும் இல்லானே இல்லானே அவனுக்கு இன்பம் துன்பம் கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை நிறுத்திடுறது அர்த்தம். அங்கே புள்ளி வைக்க முடியாது, கொஸ்டின் மார்க் போட முடியாது, ஆச்சரியக்குறியெல்லாம் போட முடியாது, ஓலச்சோடியில் அதெல்லாம் இல்லையா. அதை அப்படியே நிறுத்திக்கணும். நாம அடுத்தது உள்ளானேன்னு சொல்லணும், தனியாக சொல்லணும் உள்ளானே. ஏன்னா ஒரு பொருளுக்கு இன்பம் துன்பம் இல்லை என்றால் அந்த பொருளே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இங்க பொருள் இருக்கு, நீங்க இன்பம் துன்பமே இல்லாத பொருள் ஒன்று சொன்னீங்கன்னா இல்லவே இல்லாத பொருள் போல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, அது இருக்கிற பொருள் என்ற. இன்பமும் துன்பமும் இல்லானே, ஆனால் அவன் இருக்கின்றான், அவன் இருக்கின்றான், அவனுக்கு இன்ப துன்பம் கிடையாது. இப்ப நாம இருக்க எனக்கு இன்பமும் கிடையாது துன்பம் கிடையாது, அப்படி பொருளே கிடையாது சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு வாங்க. இன்னும் துன்பம் இல்லை என்றால் பொருளே இல்லை என்று ஆகிவிடும் என்பதனால் அது இல்லாத பொருளை சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உள்ள பொருள் தான் என்பதை அழுத்தமா சொல்றாரு. அதனாலதான் உடனே அடுத்த வரியில் என்ன, அடுத்த வார்த்தை என்ன வைக்கிறாரு? உள்ளானே. அவன் இருக்கின்றவன் தான், அவன் என்றும் சத்து பொருள் தான், ஆனால் அவனுக்கு இன்ப துன்பம் கிடையாது. இப்படி முன்னாடி போட்டீங்கன்னா அந்த பாட்டு புரியும். உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே அப்படின்னு சொன்னா அது பொருள் புரியும் நமக்கு. நம்ம இன்னும் துன்பம் இல்லானே உள்ளானே, அவருக்கு இன்பமும் துன்பமும் இருக்கு சார், இன்னும் துன்பமும் இல்லை சார் அவருக்கு அப்படி சொல்றாங்க. அப்படி பொது பொருளை சொல்லக்கூடாது, அப்படி சொல்லல. அவன் சத்து பொருள் தான், ஆனால் அவனை எதுவும் பற்றாத பொருள். ஏனென்றால் அவன் இது கண்மங்களுக்கு உட்பட்டவன் அல்லன் என்பது. நாம எப்படி தெரியுமா, நம்முடைய இயல்பு எது தெரியுமா? நம்முடைய இயல்பு என்பது அறிவு தான் நம்முடைய இயல்பு. ஆணவம் என்பது நமக்கான குற்றம். அதான் சொல்ற. முதல்ல இருள்ன்றது நமக்கு எப்படி இருக்கும்னா, இருள் இன்றேல் துன்பு என். ஆணவம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது சார் அப்படின்னு சொல்லி, ஆணவம்னு ஒன்று இல்லைன்றீங்களே, அப்போ ஏன் துன்பம் வருது? இருள் இன்றேல் துன்பு என் கேள்வியை கேட்கிறார். அதை நீங்க ஆணவம் தான் இல்லைன்றீங்களா, அப்போ துன்பம் மட்டும் எங்கேருந்து வருது? உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் ஒன்றேல் ஒன்றாகிப்போம். அதாவது முதல்ல நமக்கு துன்பம்னு ஒன்று இருக்கு, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இருள்ன்ற ஒன்று இருக்குன்னு. இப்போ இரவுன்னு ஒன்று வருது, இரவுன்ற நேரம் வரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? வெளிச்சம் தேவைப்படுது. உடனே நம்ம லைட்டு போட்டு வச்சா தான் இன்றைக்கி வேலை நமக்கு நடக்குது இல்லையா. லைட் இல்லைன்னா அன்றைக்கி இரவு வேலை எல்லா வேலையும் இந்த இரவு வேலையும் முடிச்சு லைட்டை போட்டு முடிச்சிடும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கும், கடை முடிச்சிடும். அன்றைக்கி நைட்டு கரண்ட் போயிடுச்சு வச்சுப்போம், கரண்ட் போயிடுச்சு அன்றைக்கி தான் மேலே தான் 7 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு ஒரு 12 மணிக்கு நைட்டு முடிச்சிடலாம் எல்லாத்தையும் நினச்சி பிளான் பண்ணி கொஞ்சம் வச்சுப்போம். கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? எப்படி இருக்கும் அது? அதான் இருள். உமாவாசி விளக்க விடமே அதான். நீ அப்படி ஒரு துன்பத்தில் இருக்க அப்படின்னு. கரண்டே இல்லாத ஒரு இருட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? நாளைக்கு இப்போ கரண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, வெளிச்சம் தான் இருக்கு, தான் வருது நமக்கு. நைட்டில் கரண்ட்டும் இல்லை, நம்ம வேலையும் செய்ய முடியாது, பக்கத்தில் பார்க்க முடியாது, எதிர்க்கவங்க பார்க்க முடியாது. அப்போ எப்படி இருப்போம்? நாம இருளில் இருப்போம். அப்படிப்பட்டது தான் ஆணவம் என்பது. அதாவது தான் ஆணவத்திற்கு இருள்னு வைக்கிறார். நம்ம எந்த செயலும் செய்யவே விடாமல் பார்த்துருக்கோம் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுகின்ற செயல் அனைத்துமே எப்படி இருக்கும்? திரிபா துன்பமாக வரும். நமக்கு செய்கிற செயல்லாம் அறியாமையாக போயிட்டு இருக்கு நமக்கு. நம்ம அங்கே நடந்த ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு போனால் அந்த பக்கம் போயிடலான்னு போவோம்.
நாம் ஒரு வழியை தேடி போகிறதுக்கு நடந்து போயிட்டே இருப்போம். கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் தான் வெளிச்சம், விளக்கு எவ்வளோ தூரம் வெளிச்சம் காட்டும், கொஞ்சம் தான் வெளிச்சம் காட்டும், நடந்து போயிட்டே இருப்போம். நமக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன திடீர்னு பள்ளத்தப்பட்ட வாங்கிட்டு விழுந்துடும். ஏங்கன்னா அது வெளிச்சத்தில் தாங்க போனோம், மேடுன்னு தான் நினச்சா கடைசி பார்த்தா அது பள்ளம் போல இருக்குது. இப்போ முதல்ல என்ன ஆச்சு, நமக்கு அது என்ன பண்ணுச்சு, அப்படி பொருளே இல்லைன்னு நினைப்புல இருந்தோம். இருளே கரண்ட் போனப்போ தான் தெரியுது பொருளையே மொத்தமாக மறைச்சிருக்கு. முதல்ல நமக்கு மொத்தமாக மறைச்சிருச்சு, அது எதுவுமே தெரியாமல் இருந்தது, அது இருளாக இருந்தது. அதுக்கப்புறம் நிலைக்கு என்ன வருது, அது கொஞ்சமாக அது ஒரு விளக்கு இருந்தால் நடந்து போயிடலாம், நம்ம அறிவு சொல்லுது, நடந்து போயிடலாம், நம்ம போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம என்ன ஆகுது, மயங்கி போய் என்ன ஆயிடுறோம், பழத்தில் விழுந்துடும். முதலில் நமக்கு இருளாக விளங்கியது, இரண்டாவது நமக்கு என்ன ஆகுது, மருளாக விளங்குகிறது. இந்த இரண்டையும் செய்வதே ஆணவம் தான். அப்போ நமக்கு துன்பம் வருது, இரவுகள வெளிச்சம் இல்லாத வருகின்ற துன்பமும் ஒண்ணு, வெளியில நடந்து போகும்போது கீழே விழுந்து அடிபடுற ஒரு துன்பமும் ஒண்ணு. ரெண்டுமே நமக்கு துன்பம் தானே. இது நமக்கு வினை பயனால் நடக்குது இல்ல, இது நம்ம இருளால் நடக்கிறது. ஆணவத்தினால் மட்டும்தான் நாம் அனுபவிக்கின்ற துன்பத்திற்கு காரணம் ஆணவம் தான். அதுதான் இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இறையல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகிப்போம். நமக்கு கேவல நிலையிலே நமக்கு இந்த ஆணவம் என்பது எப்படி இருந்தது என்றால், நம்முடைய அறிவு, இச்சை, செயல் என்கின்ற மூன்றையுமே எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த எழுச்சியும் செய்ய விடாமல் நம்மை பேரிருக்குள் வைத்து கொண்டிருந்தது. பின்னர் நமக்கு உடம்பு வந்தவுடனேயே நாம் ஒளி வந்து விட்டதாக நினைந்து கொண்டோம். ஆனால் இந்த உடம்பு என்ன பண்ணுச்சு, நமக்கு மருளை செய்து கொண்டிருக்கின்றது. இருள் இருந்த என்று இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம், மருளுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஆகுது, இப்பொழுது நாம் ஒளி கிடைத்து விட்டதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் பொருள்களை மயங்கி அறிகின்றோம். இந்த உலக பொருட்களை எல்லாம் அறிகின்ற பொழுது அது நமக்கு ஒரு வகையான மயக்கத்தை தருகிறது. நாம் அதிலேயே மாட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இதையும் செய்வது நமக்கு இருள் தான். நமக்கு இருள் எப்படி பேரிருட்குள்ள அழித்திருந்ததோ கேவல நிலையிலே, இப்பொழுது சகல நிலையிலே அது அந்த இருள் நம்மை மயக்கி திரிய வைத்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்றாகி ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒண்ணுதான். இதுதான் ஏன் நாம் துன்பத்தை தூக்கின்றோம் என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் இருளில் இருக்கின்றோம். அருளாளர்களுக்கு அந்த இருள் கிடையாது. அவதார புருஷர்கள் சொல்கிற அருளாளர்களுக்கு இருள் கிடையாது. நான் மணிவாசக பெருமானுக்கு என்று குருந்தமர் நிழலை பெருமான் எழுந்தருளி அருட்காட்சி தந்து உபதேசம் செய்தானோ அன்றிலிருந்தே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, சிவசூரியன் உதித்து விட்டான். அன்றிலிருந்தே சிவசூரியன் உதித்தாச்சு. அதனாலதான் பகல் இரவு ஆவது அறியேன்றார். அவருக்கு இரவு பகல் கிடையாது. இருள் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மயங்கிரும் இல்லை, மயக்கம் வந்துடும், பொருள் தெரியாமல் போயிடும்ல, அவங்களுக்கு இருளே கிடையாது. அதனால தான் சாமி எப்போ சார் உங்களுக்கு அருள் புரிஞ்சாரு, அது எப்படின்னா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் அப்படியே சொன்னாரா? இல்ல, இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து ஞாயிறே போற்றி. அப்ப அன்னைக்குதான் சாமி சொன்னார். சார் எப்ப நீங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு நேற்று எல்லாம் எப்ப சொல்லுவீங்க, சூரியன் மறைஞ்சு இன்னொரு சூரியன் வரும்போது தான். காலையில் வந்த சூரியன் மாலையில் வரைக்கும் இருந்து மாலையில் மறைச்சிட்டாரு, காலையில் புது சூரியன் வருது. அப்போ என்ன ஆச்சு, இன்னொரு நாள் சூரியன் மறையவே இல்லைன்னா நாள் முடியலையே. சூரியன் மறைஞ்சதான் சார் நீங்கள் நாளே கணக்கு பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு நமக்கு சூரியன் தானே கணக்கு. அவருக்கு சிவசூரியன் என்று உதித்தானோ அன்றிலிருந்து சூரியன் உதித்த நிலையிலே இருந்தார். உறக்கமே கிடையாது அவருக்கு, உறக்கம் கிடையாது, மறைப்பு கிடையாது, எந்த இதுவும் மறந்த நிலைக்கு போகலை, இது அப்படி அதே நிலையில் இருக்கார். அதனாலதான் சொல்றாரு, என் சிந்தையே ஊராக கொண்டான். பெருமானே எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தையை நிறைந்து விளங்குகின்றான். ஏன்னா அவளுக்கு இருள் கிடையாது. அது அடுத்தது. மூன்றாவது இதோட அடுத்த குறள் பார்க்கணும். 2 குறளை பார்த்து குறிக்கும். ஒன்று, பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. அடுத்தது, இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகி போம் என்பது 2வது. நம்முடைய தாய்மானவருடைய பாடல் அது படித்து வரும்போது எனக்கு அது நினைவில் வந்து இந்த பாடல். அந்த பாடலில் இந்த செய்தி அப்படியே சொல்கிறார். சின்மயானந்த குருவே என்ற தலைப்பில் பாடல் எழுதுறாரு. இந்த எப்படி நமக்கு இந்த களிம்பு தான் செம்பில் இருக்கின்ற குற்றம், உமிதான் அரிசியில் இருக்கின்ற குற்றம்னு நமக்கு தெரியுது சொல்கிறோம் இல்லையா? இதை எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. கருமருவு குகை அணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பு அணைய வான் களிம்பு தோய் செம்பு அணைய வாழ்ந்தான் தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள்ளுருக்கி பருவம் அது அறிந்து நின் அருளை குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து
பக்தி மாற்ற தங்கம் 10 மாற்ற தங்கம் ஆக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன் அருமை பெரு புகழ் பெற்ற வேதாந்த சித்தாந்த ஆதியாம் அந்தம் மீதும் அத்துவைத நிலையராய் என்னை ஆண்டு உன் அடிமை ஆனவர்கள் அறிவினூடும் திருமருவு கல்லால் அடிக்கீழும் வளர்கின்ற சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே களிம்பு தோய் செம்பு அணைய வான் கான் தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே. களிம்பு செம்பில் இருக்கின்றது. செம்பில் இருக்கின்ற களிம்பை எப்படி நீக்க வேண்டும் தெரியுமா? அப்படியே நீக்கிடலாமா? முடியாது. இந்த செம்பை என்ன பண்ணணும்? அனல் மூட்டணும். அனல் மூட்டினா என்ன ஆகும்? செம்பு உருக ஆரம்பிக்கும். செம்பு உருக ஆரம்பிச்சாலும் களிம்பு மேலே நின்றுடும். அப்படியே எடுத்துடலாம். ஞான அனல் மூட்டி என்னுடைய களிம்பை நீக்கினான் பெருமான் என்று சொல்லுகின்றார். அந்த அதுக்கு அதை சொல்றாரு பாருங்க. பருவம் அது அறிந்து கனிவு பெற உள்ளுருக்கி பருவம் அது அறிந்து நின் அருளான குளிகை கொடு. குளிகைன்னா அது என்ன பண்ணோம்? சூடாக்குறோம். சூடாக்கணும். அப்படியே சூடாகவே இருக்கக்கூடாது. அப்படியே அதை குளிர வைக்கணும். அப்படியே அது குளிர மேலே அப்படியே கட்டியே நின்றுடும். அப்படியே அது களிம்பு எடுத்துடலாம். அப்படியே அந்த நின் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து என்ன பண்றாரா? வேதி செய்யணும்னா தனியாக பிரித்து எடுத்துரு. அதுதான் வேதித்தல்னு பேர். வேதித்தெல்லாம் பிரித்து எடுக்குது. அதனால தான் அவனுக்கு வேதியன்னு ஒரு பொருள். ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவம் என்கின்ற குற்றத்தை அவன் நீக்குவதனால் தான் அவனுக்கு வேதியன்னு பேர். 10 மாற்ற தங்கம் ஆக்கியே 10 மாற்ற தங்கமாக ஆக்குவான். எப்படி களிம்பில் இருக்கின்ற செம்பில் இருக்கின்ற களிம்பு நீங்கியவுடன் செம்பு பொன்னாகிறதோ அப்படி இந்த ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவம் நீங்கியவுடனே இந்த ஆன்மா என்ன ஆகிடும்? பொன்னாயிடும். இது சிவமாம் தன்மையை பெறும். வள்ளல் பெருமாள் தான் சொல்றார். இது பொன்னாக்கி வைக்க வேண்டிய உடம்பு. இது சாமியை நேரடியாக ஃபோட்டோ எடுக்க முடியாது, புகைப்படம் எடுக்க முடியாது. யார்? வள்ளல் பெருமான் புகைப்படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்க ஒரு பூத உடல்ல நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது அங்கே இருக்கிறது ஒளி உடம்பு தான். ஒளி உடம்புனால அவங்கள புகைப்படத்தால் எடுக்கவே முடியல. அவர் எல்லாரும் நின்றுருப்பாங்களா? சாமி உடல் இருப்பாங்களா? ஃபோட்டோ எடுத்து அந்த இடத்துல மட்டும் ஒன்றுமே இருக்காதான். அந்த இடத்துல மட்டும் பூர்வமே இருக்காதான். சுத்த தேகம் ஒளி அங்கே ஒளி உடம்பா நம்ம கண்ணுக்கு தான் தெரியுது. அது ஆனால் அங்கே உண்மையிலே பொருள் இல்லை. அது அந்த உடம்பா இருக்காது. அது இவங்க என்ன பண்றாங்க? சாமி சித்து வேலை பண்றாரு போல எடுக்கிறான்றதால நினைச்சிட்டு அவருக்கு தெரியாமலாம் எடுத்து ட்ரை பண்ணாங்களாம். அவருக்கு தெரியாம எடுத்தாலும் எடுக்க முடியல. அவர் இப்படி என்னடா இப்படி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அவர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாராம். ரொம்ப நாளா அவர் தினமும் வந்து பார்த்துட்டு வரும். அவர் ஒரு பொம்மை செய்கிறவர். அவர் என்ன பண்ணாரா? அவர் தினமும் பார்த்து நல்லா சிந்தனை ஏற்றிக்கிட்டார். வீட்டுக்கு போய்ட்டு களிமண் வச்சு அழகாக அந்த உருவம் மாதிரி சாமி மாதிரியே ஒரு உருவம் அழகாக செஞ்சு அதே மாதிரி அந்த வெள்ளை ஆடை போட்டு எல்லாம் பண்ணி நல்ல திருநீங்கெல்லாம் வச்சு அழகாக போய் நல்லா இவ்வளோ சிலையை வந்து சாமிகிட்ட கொடுக்கலாம். சாமி ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. இப்படி எடுத்து கொடுத்தா சாமிக்கு சந்தோஷமா இருக்கும்ல. பரவாயில்ல, இப்படியா செஞ்சுட்டாங்களேன்ட்டு எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல அப்படின்னு நினச்சி அவர் ஆர்வத்தில் கொண்டு வந்து சாமிக்கிட்ட வந்து சாமி இருந்தாங்க. சாமி அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டாராம். யாரு? கீழே போட்டு உடச்சிட்டாங்களா? ஏன்னா மண்ணாகி இருந்த இந்த உடம்பை பொன்னாக்கினேன், நீ திரும்ப அதை மண்ணாக்கி அது திருப்பி மண்ணையிலேயே கொண்டு வந்து சேர்த்தியா, நான் அதை பொண்ணாக்கி வச்சிருக்கேன். அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆங்கிலத்தில் சொன்னா புரியும். அதாவது சுத்த தேகம்னு ஐயா சொன்னாங்க பாருங்க. இது டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு இந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படி ஆயிடுச்சு? டிரான்ஸ்பரண்ட். இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சு, இப்போ இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. நடுவில் கண்ணாடி இருக்கு. கண்ணாடி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். அங்கே யார் தெரியவா? அதுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் தெரிவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் தெரிவாங்க. அவங்க 2 பேர் நடுவில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. கண்ணாடி தானே இருக்கும். அந்த உடம்பு ஒளி உடம்பு. அது இப்போ நம்ம ஃபோட்டோவில் என்ன எடுக்கிறோம்? ஒரு ஒளி அதுலேருந்து வெளியே போகுது. அது என்ன பண்ணுது? அந்த தேகத்தை என்ன பண்ணுது? அப்படியே பிடிச்சிட்டு அங்கே போய் நின்று அது மேலே படுது. அந்த ஒளி பட்டு அந்த தேகத்தை தலைக்கீழாக கொண்டு வந்து அதில் பதிவு செஞ்சுக்குது. இதுதானே கேமராவோட தானே. அந்த தேகத்தை தலைக்கீழாக உள்ளே கொண்டு அது நம்ம நெகட்டிவ்னு வரும். அது நம்ம திருப்பி போட்டோம்னா ஃபோட்டோவை எடுத்துறோம் நம்ம, இல்லையா? இப்படி தான் அங்கே உடம்பே இல்லைங்க. அப்போ அந்த ஒளிக்கதிர் போகும்போது என்ன ஆகும்? அந்த பொருளை தாண்டி பின்பக்கம் போயிடுது. அது அப்போ அந்த பக்கம் தான் தெரிவாங்க. அப்போ உடம்பு அங்கே என்னவா இருக்கு? ஒளி உடம்பாக விளங்குகிறது. ஆனால் ஆன்மாக்கள் காணும் பொருட்டு ஒளி அங்கே என்ன ஆகுது? புற உடம்பாக தென்படுகிறது. நமக்கு நம்ம கண்ணில் ஒரு படுது ஒரு உடம்பா. ஆனால் உண்மையிலேயே அது மாயினால் உடம்பு அல்ல, ஒளி உடம்பு. அது எப்பொழுது நிகழும் என்றால் இந்த களிம்பு நீங்கினால் உடம்பலை விட்டு அந்த ஒளி தேகம் பெறுவார்கள். அதுதான் சொல்றாரு. அது போன்று தன்னை செய்தான் பெருமான்னு சொல்றாரு. இந்த ஆணவம் என்பது நடுவில் எங்கேயும் வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். அது நடுவில் வரல, அது ஏற்கனவே இருக்கு. அது கூட எப்பயோ திடீர்னு வந்து சேர்ந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆணவம் என்கின்ற அந்த மலத்தை நீக்குவதற்காக இறைவனால் தரப்பட்டது தான் கண்மமும் மாயையும்.
கண்மும் மாயும் பெருமான் தருகின்றான். ஏன்னா வினையை துய்த்து மாயை பொருள்களோடு இருந்து வினையை தூய்க்கும் பொழுது நமக்கு ஒரு அறிவு விளங்க பெறும். அறிவு விளங்க பெறும் பொழுது இந்த ஆணவம் நீங்கும். ஆணவத்தை நீக்கும் பொருட்டு நமக்கு கண்மத்தையும் மாயையும் பெருமான் தருகின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். கண்மமும் மாயை நம்ம கூட இல்லை, ஆணவம் தான் நம்ம கூட இருந்தது. அதை நீக்கும் பொருட்டு சாமி என்ன பண்றாரு? இப்போ ஒரு அழுக்கு இருக்கு, அழுக்கு நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பாத்திரத்துல அழுக்கு நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தண்ணியே கழுவிட்டு இருக்கோம். இல்ல இன்னொரு பொருள், நாம இன்னொரு பொருளை போய்க்கிறோம். அந்த பொருள் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கடினமான பொருளா இருக்கு. அதை வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும்? இந்த பொருள் அது நீக்குது. இதுல இப்போ இந்த நார் இருக்கு, இந்த பிரஷ் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு? பிரஷ் அப்படியே சாஃப்டாவா இருக்கு, ரஃப்பா இருக்கணும், அது சொரன்னு இருக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற பொருள் அங்கிருந்து அது அகற்ற முடியும். அது நல்லா பளிச்சு இந்த மாதிரி வழுவழு இருந்துச்சுங்களேன், அழுக்கான பொருள் மாதிரி எடுக்காது. அப்ப என்ன பண்றாங்க? சொரசொர பொருளா வைக்கிறோம் இல்லையா, அதே பொருள் அந்த பொருள் எப்படி அதில் ஒட்டிட்டு இருக்கோம் சொரசொரன்னு, அதே மாதிரி ஒரு சொரசொர பொருளாக ஒரு பொருளை எதிர்க்க கொண்டு வந்து அதுக்கு நேரம் வச்சு அடிக்கும்போது என்ன அது எடுத்துருது? ஆணவத்தை போலவே ஒரு 2 பொருளை சாமி கொடுக்குற, கண்மமும் மாயையும். அது ரெண்டுத்தையும் கொடுத்து மாயினா இந்த உலக போகம், அவ்வளவுதான். கண்மம்னா நம்முடைய வினை, நம்முடைய வினை நல்வினை தீவினையும் இந்த உலக போகத்தையும் தந்து ஆன்மாவிற்கு அறிவு தெளிவை தருகின்றான் பெருமான். எதற்காக? ஆணவத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக. ஆணவத்தை நீக்கி கொள்ள வேண்டும். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு கண்மமும் மாயை வந்து சேர்ந்தது ஜாலியா இருக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்கோம். இன்னமா வாழ்றதுக்கான சேரணம் இல்ல, ஆணவத்தை நீக்கும் பெருமான் தருகின்றான். அது நமக்கு இரண்டும் வந்து சேர்ந்தது. எதிரே கண்மும் மாயை வந்து சேர்ந்து அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அந்த அறம் பாவம்ன்றத மாயை கண்மம், அது ரெண்டு நம்மோட சேர்த்து வைக்கிறார் சாமி. நல்வினை தீவினை சேர்த்து வச்சுதான் இந்த பிறப்பு நமக்கு கிடைக்க வருது. ஆனா ஆணவம் என்பது இடையில் வந்தது அல்ல, அது உடனாகவே வந்தது. அது உடனாகவே இருந்தது என்பதனால் அது அதோட குணமும் அல்ல. அது சொல்றாரு, ஆசு ஆதியேல் ஆனவை காரணம் என் முத்திநிலை பேசாது ஆகவும் பிணி. அது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்தே கூடவே தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அது நடுவில் வரல. ஏன் நடுவில் அது வந்ததுன்னு நீ சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும்னா, இடையில வந்ததுன்னு சொன்னா அது செயற்கையான பொருளாயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக ஒரு திருமணமே பண்ணிக்காமல் இருக்கார். அவர் என்ன திருமணமே பண்ணிக்கல, திருமணமே பண்ணிக்கல. 25, 30, 35, 40, 45 வயசு ஆயிடுச்சு. திருமணம் பண்ணிக்கல. திடீர்னு பார்த்தா ஒரு அம்மாவோட இருக்கார் அவர் வீட்டில். என்னன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. இப்போ போய் என்ன கேட்பாங்க அவர்கிட்ட போயிட்டு, யார்கிட்ட இங்கே திருமணம் ஆயிடுச்சா? அவர் அப்போ தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுனால தான் நம்ம கேட்க முடியுது. நீங்கள் திருமணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு? அப்போது அந்த பொருள் செயற்கையான ஒன்று ஊட்டப்பட்ட பிறகுதான் அங்கே என்ன ஆகுது? கேள்வியே எழுது. ஊட்டப்பட்ட பொருளாக இருந்தால் தான் என்ன ஆகும்? ஒரு கேள்வி எழுமா. இயற்கையான பொருளாக கேட்க மாட்டான் அவரு. சார் உங்களுக்கு என்ன சார் கண்ணு இருக்கு, உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு காது இருக்கு, யாரும் கேட்பாங்களா? ஏன்னா அது கூட இருக்கும்போதுலேருந்து இருக்குது. அது யாரும் கேள்வியாக கேட்க மாட்டாங்க. புதுசாக ஏன்னா வந்து சேர்ந்ததுன்னா அது கேட்பாங்க, இது யாருக்கு, அது எப்போ வந்து. அப்போ ஆணவம் என்பது புதுசாக வரல, அதுக்கு ஏற்கனவே கூடவே இருக்கு. அதை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் போய் யார்ட்டையா போயிட்டு, ஐயா உங்களுக்கு கார் இருக்கா? இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயா உங்ககிட்ட வீடு இருக்கா? இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு ஆணவம் இருக்கான்னு கேளுங்களேன். எல்லாம் பேசிட்டு தான் திடீர்னு பேச போகண்டு போயிடும். அது கேட்டாக்கோ ஏன் மாட்டி இருக்கு, நம்ம அவர் தெரிஞ்சுக்கிட்டாரே அதுன்ற பயம் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு நமக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆணவமா இருக்கு, நீ ஆணவம் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். உடனே அவர் போக உண்டு. இன்னும் இருக்கான்னு கேட்டார். அவன் இருக்குதான், அவர் கேட்கிறாரேன்றது நமக்கு குற்றமாயிடுது நமக்கு. அது உடனாகவே இருப்பது தான், இடையில் வந்தது அல்ல. நல்லா அது இடையில் வந்தது அல்ல. இடையில் வந்ததாக இருந்தால் என்ன ஆகும்னா, இடையில் வந்ததான ஒரு பொருளாக இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு சும்மா நடுவில் எப்பயாதான் வந்ததுன்னு வச்சுப்போம். இந்த ஆன்மா ஒரு இடையில் இந்த பொருள் ஏன் வர வேண்டும்? முதல்ல கேள்வி. இடையில் இந்த பொருள் வந்ததுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அப்ப இந்த ஆன்மா முதல்ல எப்படி இருந்தது? சுத்த நிலையில ஒண்ணு ஏன் ஆன்மா போய் வரணும்? ஆன்மா ஏன் வந்து சேரணும்? அவசியமே இல்லை. அப்ப இறை வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பே தேவை. அது சுத்த நிலையில இருக்கு. இப்ப நாம ஏன் வழிபாடு செய்ய தொடங்குறோம்? நமக்கு துன்பத்தில் அழுந்து கொண்டிருப்பதால வழிபாட்டுக்கே போகிறோம். நமக்கு இருள் இருக்கிறனால தான் துன்பம். நமக்கு இரவுன்னு ஒண்ணு வரலன்னா நம்ம ஏன் லைட்டை பத்தி யோசிக்க போறோம்? நமக்கு லைட்டு தேவையா? நமக்கு தேவையில்லை. இருள்னு ஒண்ணு வர்றது போது தான் நமக்கு தெரியும். அப்போ ஆணவம் என்பது ஒன்று உண்டு, அது இயற்கையாகவே உண்டு. அது இயற்கையாக அதோட ஊட்டப்பட்டிருக்கின்றது. அது செயற்கை, அது ஊட்டப்பட்டது அல்ல, தனியாக அது சேர்ந்தது அல்ல. அதற்கு பொழுது இருந்ததோ அப்பொழுதுலேருந்தே இருக்கின்றது. அது அப்பொழுதுலேருந்தே இருந்தா கூட நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. இது நடுவில் தான் வந்தது. இது நடுவில் வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
ஒரு காரணம் இருக்கணும். காரணமே இல்லாம வந்ததுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரணம் இருக்கு இல்லையா, நடுவில் வந்து ஒரு பொருள் நடுவில் வந்து சேர்ந்ததுன்னா ஒரு காரணம் இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு காரணம் இல்லாமல் நடுவில் ஒரு பொருள் வராது. நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பொருள் நடுவில் வருதுன்னா ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் பொருள் வரவே வராது. காரணம் இல்லாமல் அந்த பொருள் வருகிறது என்றால் அது ரொம்ப கொஞ்சம் அபாயகரமான இடம். ஏன்னா ஆன்மா இறைவனோடு முத்தி நிலையிலே ஒன்றாக இருக்கும் பொழுது அது வந்துடும். அது இல்லை காரணமே இல்லாமல் வருதுன்னு அப்பவும் வரலாம் இல்லை அது. அதுதான் சொல்றாரு, ஆசு ஆதியேல் ஆனவை காரணம் என் முத்தி நிலை பேசாது ஆகவும் பிணி. அப்புறம் முத்தி நிலை பற்றி பேசவே முடியாது நம்ம. ஏன்னா ஆன்மா இறைவனோடு ஒன்றி இருக்கும் பொழுது கூட திடீர்னு வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும்? அது அடடா அது நடுவில் வந்தது எப்போ நான் காரணமே இல்லாமல் வந்துருச்சு. காரணமே இல்லாத ஒரு பொருள் வராது. அதனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதும் சரி அல்ல. ஆசு என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? குற்றம் என்பது பொருள். உயிரில் இருக்கின்ற குற்றத்திற்கு பெயர் ஆசு, பொருளில் விளங்குகின்ற குற்றத்திற்கு பெயர் மாசு. சொல்ற நம்ம வச்சிருப்போம்ல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வச்சு. பொருளில் இருக்கின்ற குற்றத்திற்கு பெயர் என்ன? மாசு. உயிரில் இருக்கின்ற குற்றத்திற்கு பெயர் ஆசு. ஆசு ஆதியேல் அறிந்தார். அது ஆரம்பத்திலிருந்து அனாதி காலம் தொட்டு ஆன்மாவோடு விளங்குகிறது. அதனால அதுக்கு காரணம் கிடையாது. நீ ஏதாவது காரணம் தெரிவிக்காது. அது நடுவில் வந்தாதான் காரணம் சொல்லணும். அது ஆதியிலே இருக்கிறது. அந்த ஆதியிலே இருக்கின்ற அந்த ஆசை அகற்றுவதுதான் நம்மளுடைய பணி. அந்த ஆசை அகற்றுவதற்காகத்தான் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நாளும் வழிபாடு செய்தல், பதியங்களை ஓதுதல், திருமுறைகளை ஓதுதல், நாளும் பெருமானை பூசித்தல், நாமத்தை ஜபித்தல், இதெல்லாம் எதற்காக செய்யறோம்? அனைத்துமே நாம் அறிவில் இருக்கின்ற குற்றம் நீங்க வேண்டும். நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியும். நாம் எல்லா செய்திகளையுமே நம்முடைய அறிவில் மட்டுமே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அனுபவத்திற்கு அதை கொண்டு செல்லுகின்றோம். ஆனா இல்ல காரணம் நமக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. கொஞ்சம் உருக்கமா நம்ம பாட ஆரம்பிச்சாச்சுங்க. ஐயா சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் நீங்க. அப்பதான் அது உருக்கிறது போகும், உள்ள போகும், டக்குன்னு முடிச்சு போயிடும். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுன்னா அது நமக்கு காலம் நமக்கு நல்ல காலத்துக்கு உட்பட்டவர் தான். காலத்தை தாண்டி போக முடியாது. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலாவது நம்மை நாம் முழுமையாக அதன் உள் அகப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். அதுதான் சொல்றாரு. நாம அதற்கு தேவை என்ன? தொடர்ந்த வழிபாடு. தொடர்ந்த வழிபாட்டினால் மட்டும்தான். அதனால தான் சொல்ற ஆதியேல் ஆனவை. அது ஆதி காலம் தொட்டே அது அந்த ஆணவம் என்பது ஆன்மாவோடு சேர்ந்து விளங்குகிறது. இது அறிவித்தால் அறிகின்ற பொருள் என்பதனால தான் நம்ம இந்த பதி பசு பாசம் என்பதை இருள் இறை மலம் இறை உயிர் தலை என்கின்ற மூன்றிலே இறையினால் தலைக்கோ தலையினால் இறைக்கோ எந்த பயன்பாடும் கிடையாது. இறைவனால் மலத்திற்கு மலம் என்ன பண்ணிட போதா? இறைவனை வந்து உயிர் ஏதாவது இறைவனுக்கு பண்ண போதா? இல்லை. மலத்துக்கு இறைவனாலும் ஏதாவது பயன்பாடு உண்டானா? இல்லை. மலத்துக்கு உயிரினாலும் ஏதாவது பயன்பாடு எதுவும் இல்லை. மலமோ இறைவோ எந்த பொருளை கொண்டோ வினை பயனை நுகர்வதோ எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இரண்டையும் நுகர்ந்து வேண்டியவற்றை நுகர்ந்து வேண்டாதவற்றை தள்ள வேண்டிய நிலையில் இருப்பது யார்? பசு என்கின்ற அறிவுடை பொருள் ஆன்மாதான். இதுதான் முடிவு பண்ணணும். இப்போ நாம் என்ன பண்ணிட்டு சொல்லுவோம், நான் ரொம்ப நாளாக படிக்கணுங்க ஐயா, ரொம்ப நாளாக படிக்கணும். நமக்கு இந்த பற்று நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குதுங்க ஐயா. நமக்கு எப்படியாவது பொருள் பற்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு பற்று இருந்துக்கிட்டே தான் நமக்கு விட்டு போகவே மாட்டேறது. ஏன் தான் தெரிய மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாரும் சொல்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த வரியே தவறு. பொருள் நம்மை விட்டு போகவே போகாது. ஏன் போகாது? பொருள் என்பது ஜடம் இல்லையா? பொருள் என்பது ஜடம் தானே. அது நம்ம விட்டு எப்படி போகும்? நாம தான் அதை விடணும். நாம தான் பிடிச்சிட்டு இருக்கோம். அறிவுடை பொருள் தான் ஒரு பொருளை பற்றி நிற்க முடியும். பொருள் அறிவுடை பொருளை பற்றி நிற்காது. பொருள் போய் பற்றி நிற்குமா? அது நம்முடைய அறியாமையினுடைய நிலைகள் தான். அறியாமை என்ன பண்ண தெரியுமா? பொருள் தான் என்னை பிடிச்சிட்டு இருக்கு, பொருள் தான் என்னை பற்றிட்டு இருக்கு, பொருள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் அறியாமையினுடைய உச்ச நிலைகள் தான். நாம் இந்த பொருளை நான் தான் துய்த்து கொண்டிருக்கின்றேன், இதை என்று தான் விடப் போகிறேன் தெரியவில்லை என்பது நமக்கு தெரியுமானா நாம் அதை சொல்லவே மாட்டோம். நாம் நடந்து போயிட்டே இருப்போம், வீட்டுக்குள்ளே போயிட்டே இருப்போம். அர்ஜென்ட்டாக ஒரு வேலை, ரொம்ப அர்ஜென்ட், நம்ம கடகடன்னு பிடிக்கணும், கடகடன்னு வேலைன்ட்டு வேகமாக போயிட்டே இருப்போம். வீட்டுக்குள்ளே போகும்போது என்னாவும் வாசக்கால் இருக்கும், தமால தலை இடிச்சிடும். இடிச்சு உள்ள போனேன். என்ன ஆச்சுன்னா வாசப்படி இடிச்சிச்சு சார். வாசப்படியா இடிச்சுது. வாசப்படி அங்கதானே போய் இடிச்சுட்டோம். ஆனா சொல்லும் போது வாசப்படி இடிச்சிருச்சு. வாசப்படி அது பாட்டு அது வேலை. அது அங்க எங்க என்னைக்கு வச்ச காலத்துல அது பாட்டு அப்படியே மேலேயே இருக்கு. நாம போய் அதை இடிச்சிருவோம். இடிச்சிட்டு நான் கொஞ்சம் கவனக்குறைவா வேற ஒரு ஞாபகத்துல அந்த பக்கம் வரும்போது என் தலை போய் இப்ப என் தலை போய் அதில் பட்டு எனக்கு அடிபட்டுருச்சு அப்படி சொல்லுவோமா? சொல்றதே கிடையாது. நமக்கு நேரம் இல்லை அப்படி நினைச்சிட்டு. அதுக்கு பேர் தான் அறியாமை.
ஏன் உண்மைன்னு தெரியும் நமக்கு, இருந்தாலும் நம்ம பழி யார் மேல? ஜடத்து மேல. நடந்து போகும்போது காலில் ஒன்று பசக்குன்னு குத்திரும். என்ன முள்ளு குத்திருச்சு. முள்ளு ஏன் குத்துது? நாம தான் முள்ளு முள்ளு அங்கதான் இருக்கு. நாம தான் என்ன பண்ணிட்டோம்? முள்ளு மேல போய் நாம தான் காலை வச்சுட்டோம். ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்திருச்சு, வாசப்படி இடிச்சிருச்சு. ஏன்னா ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னா, எந்த ஒரு செயலினுடைய குற்றத்தையுமே தன்மேல் ஏற்றுக்கொள்ளாது. அவர்தான் காரணம். ஏங்க அது பண்ணல? அது அவனாலதான் சார் பண்ணல தெரியுமா? அவர் தான் பண்ணிருப்போம். நம்மளாலதான் அருளாளர்கள் இது அப்படியே மாறி இருப்பாங்க. இது ஏன் நடக்கல? அதுக்கு காரணம் நானாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தன்னை சொல்லிப்பாங்க அருளாளர்கள். எல்லா செயலுக்காம நன்மையாக செயல் முடிந்தால் அது இறைவனுடைய திருவருள். அது ஒரு செயல் நிறைவேறவில்லை என்றால் அது என்னுடைய ஊழ்வினை பயன். அதனுடைய ஊழ்வினை நம்முடைய வினை பயனாக இருக்கும். அதனால தான் பாவம் வர முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மை. நாம் இதை ஏற்றுக்கணும். இதை செய்ய விடாமல் நம்ம செய்யுது இல்லையா, அது யார் தெரியுமா? அதுதான் ஆணவ மலம். ஆணவ மலம் தான் என்ன பண்ணும்? நம்முடைய குற்றத்தை குற்றம்னு எதிர்க்கிறவங்க ஒத்துக்கொள்ள வைக்காது. விபரீத செயல்களுக்குள் நம்மை கொண்டு செல்லும். நம்முடைய அறிவு, இச்சை, செயல் என்கிற மூன்றையுமே மழுங்க செய்து கொண்டு இருக்கும். அது நம்ம கூடவே தான் இருக்கும். அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அது ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம கூடவே தொட்டு நம்ம உடனாகவே கொண்டு வந்து கொண்டே இருப்பதனால் அது நமக்கு அது குற்றம் என்பதை தெரிந்து கொள்வதற்கே அது அப்படி ஒரு பொருள் இருக்கின்றது. அதுதான் நம்மை இயக்கி கொண்டு நம்முடைய அறிவை அறியாமைக்குள் செலுத்தி கொண்டு இருக்கின்றதே என்று புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நாளாகும். புக்கில் படிப்போம், காதலை கேட்போம், எல்லாம் செய்வோம். அது நம்முடைய அனுபவத்திற்குள் கொண்டு வருவோமா என்றால் நேரம் ஆயிடும். அதுக்குள்ளேயும் நமக்கு கொண்டு போகிறதுக்கு நேரமே போகாது. நம்முடைய பட்டினத்தார் வரலாறு அடிக்கடி நான் சொல்றது. பட்டினத்தார் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய வணிகர். அவ்வளோ பெரிய வணிகர் அந்த காலத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கடல் கடந்து போய் வாணிபம் செய்வது என்பது மிகப்பெரிய நிலை. வாணிபம் செய்கிறதே ஒரு பெரிய நிலையில் இருக்க வந்து வாணிபம் செய்ய முடியும். கடல் கடந்து போய் வாணிபம் செய்கிறாங்கன்னா அவர் ரொம்ப பெரிய நிலை. அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஒரு வரலாறு எல்லாருக்கும் ஒரு பெட்டி வருது. அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசியில காது இல்லை. அந்த ஊசியில காது இல்லை. அந்த காதுலாம் உடஞ்சி போயிருக்கு. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேன், எளிமையான ரொம்ப சிறுமையான ஒரு பொருள் எதுனா ஊசி தான். அவனுக்கு ஊசி விட கொடுக்காது, புரியுதா? அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா ஊசி இருக்கிறதுலே சின்னது. ஊசி கொடுக்காது அப்படின்னு அவனுக்கு இருக்கிறதுலே சின்னது. அதை விட சின்னதா ஒரு பொருள் கிடையாது. அவனுக்கு ஒரு ஊசி மணி கூட இடம் கொடுக்காது. ஊசி கூட அப்ப ஊசினா அதுதான் இருக்கிறதுலே சின்னது. அது கூட ஒரு பயன்பாட்டுக்குரியது. எப்ப தெரியுமா? அதுக்கு காது இருந்தாதான். காது இல்லாத ஊசி இருக்கு வச்சுக்க, எதுக்கும் பயன்படாது. தூக்கி குப்பையில தான் போட்டுருப்பாங்க இல்லையா? பயனுக்கே வராது. அது காது இருந்தாதான் அந்த ஊசிக்கே பயன். அந்த காது இல்லாத ஒரு ஊசி, அந்த ஊசி அங்க இருக்கு. அதுல ஒரு வரி இருக்கு, ஒரு ஓலைச்சுவடியில, காதற்ற ஊசியும் வாராது கான் இருக்கா? அந்த வரியை பாக்குறாரு. அப்படி எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் 9 கோடி ரூபாய் பொண்ணு மொத்தத்தையும் தூக்கி போட்டாச்சு. 9 கோடி ரூபாய் நீங்க இந்தியாவோட மொத்த கடனே அவ்வளவுதான் இருக்கணும். அன்னைக்கு நான் சொல்றது 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டுல 9 கோடி ரூபாய் பொண்ணு ராஜாவே ஒரு வீட்டு பக்கம் போகும்போது நின்று பார்த்துட்டு போவாராம். அவ்வளவு பேர் பணக்காரரா. அப்படியே தூக்கி போட்டு போயிட்டாராம். வீட்டை விட்டு அப்படியே வெளியே போயிட்டாராம். வெளியே போன உடனேவே கூட கணக்குள்ள அவரு, நான் என்ன பண்றது அப்படின்னு இவ்வளவு பொருளை வச்சுருக்கேன், நீ வேண்டாம் வச்சுக்க, குப்பையில தூக்கி போட்டு விட்டார். அவர் மொத்தத்துக்கு குப்பையில போட்டார். நல்ல கணக்குள்ள குப்பையில போட்டார். அவரை ராஜா அரெஸ்ட் பண்ணிட்டான். குப்பையில போட விடாது இல்ல. அவர் தான் சேர்ந்தனார். திருப்பல்லாண்டு சேந்தன் அவர் தான் பல்லாண்டு எழுதார். அவ்வளவு பெரிய பொருளை ஒரே காலத்தை துறக்க முடியுமா? ஏன் துறக்க முடியும்? யாராவது சொன்னாங்களா? அந்த வாசகம் தான். அந்த வாசகம் என்ன போட்டிருந்தது? காதற்ற ஊசியும் வாராத கான் கடவுள். அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா? என் கேள்வி இதுதான். அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய வாணிபம் பண்றவர், கடல் கடந்து போய் வாணிபம். அப்படி ஒரு பையன் எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள் ஈட்டி இருக்கணும், எவ்வளவு பொருளை பாதுகாத்துக்கணும். காது இல்லாத ஊசி வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. பட்டத்தருக்கு தெரிஞ்சிருக்காதா? காட்டு பெருமானுக்கு தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப அன்னைக்கு ஏன் விட்டார் எல்லாத்தையும்? அதுவரை எது அறிவில் தெரிந்ததோ அது அன்று அனுபவத்தில் வந்தது. அறிவில் தெரிந்த ஒரு செய்தி நம்முடைய அனுபவத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகும்? நமக்கு உணர்வு. அப்பதான் வரும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு பயன்படும். ஏன்? அது என்னைக்காவது அனுபவத்துக்கு நம்ம காதால கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே தவிர அதை சிந்திக்கின்றோமா என்றால் நமக்கு அதற்கான நேரம் போத மாட்டாது. சிந்தித்திலிருந்து நாம் தெளிவை பெற வேண்டும். கேட்டு சிந்தித்து தெளிவை பெறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர். ஆனால் நிட்டை கூடுகின்றார்களா என்றால் அதுக்குள்ளே நம்ம என்ன ஆயிடுது? நிட்டை கூடுறதுக்குள்ளேயும்
நம்ம இன்னொரு விஷயத்தை கேட்க போயிடுவோம். இன்னொரு புது விஷயத்துக்குள்ள போயிடுறதா என்ன ஆயிடுது, நாம் அதனோடு ஒன்றாகுவதற்கு வாய்ப்பு இல்லாம அந்த ஒன்றாதல் என்பதுதான் உணருதல் என்பது. அந்த உணருதலை நமக்கு செய்யாமல் இருப்பது எது தெரியுமா, தடையாக இருப்பது தெரியுமா, இருள் தான். அந்த இருள் என்பது ஆதி காலம் தொட்டே இருக்கின்றது. அருளாளர்கள் எதை பெறுகின்றார்களோ, எதை தெளிகின்றார்களோ அதனோடவே ஒன்றுகின்றார்கள். அந்த ஒன்றுதலுக்கு முன்பாக நமக்கு கிடைப்பதுதான் தெளிதல் என்பது. தெளிவு என்பதுதான் நமக்கு குருநாதர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்பது அதுதான் தெளிவு நமக்கு. அதை உணர்ந்து கொண்டால் நாம் நிட்டை கூடலாம். அந்த நிட்டை கூடுகின்ற நிலைக்கு நம்மை ஏற்றி கொண்டு சேர்ப்பவர் தான் நம்முடைய உமாபதி சிவனார் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த நாம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருப்போம். ரொம்ப நேரம் பேசலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். எவ்வளோ நேரம் பேசலாம், கேட்கணும்ல. ஒப்புழையாளரை கேட்டாங்களா, ஐயா நீங்க என்ன பேசுறீங்களா, சரிங்கண்ணா எவ்வளோ நேரம் பேசுவீங்க? நான் ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். நான் 1 மணி நேரம் தான் கேட்பேன். நான் 1 மணி நேரம் 3 நேரம் நீங்க பேசல, நான் கேட்கறதுக்கு 1 மணி நேரம் தான் தயாரா இருக்கும்ல. அது மேலே அப்போ நாம எவ்வளவு நிறைய, நான் அடிக்கடி சொல்றதுதான், நாம நிறைய பேசுவதை விட நிறைவாக பேசுவோம். நாம் நிறைய கேட்பதை விட நிறைவாக கேட்கும் பொழுது நம்முடைய சிந்தனையிலே அது மேலும் 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 அது நமக்கு ஊற்றத்தை தரும். அதனோடு நாம் ஒன்றலாம், நாம் அனுபவத்தை பெறலாம். அதற்கு இந்த 3 குரல்களோட, அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிட்டேன். ஐயா சொன்னா கொடுத்த வாக்கு தான். ஆனா நம்ம ஒரு 4-5 மாசத்துக்கு வரமா ஐயா கிட்ட சொல்லிட்டேன், 1 வருடத்துல கண்டிப்பா நிறைவு செய்யறதுங்க. ஏனென்றால் இது நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற செய்திகள் அல்ல. தேவாரம் படிக்கிறோம், நம்ம தேவாரம் படிக்க ஆரம்பிச்சு, திருமுறையை படிக்க சித்தாந்தனுடைய நாளும் ஓதுகின்ற பகுதியில் கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை, இருள், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்னா உடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். கொஞ்சமா தெரிஞ்சுக்கும் போது அது சிந்திக்க தோன்றும். பதியங்களை ஓதும் பொழுது, பாடல்களை படிக்கும் பொழுது அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி யோசிச்சு பார்க்கலாம். அப்போதான் நம்முடைய அனுபவத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அப்படி நாம் அனுபவத்திற்குள் அந்த செய்தி வந்து சேர்வதற்கு நமக்கு தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம், நம்முடைய மன்றத்தினுடைய இந்த நிகழ்வு நமக்கு மிக பெரும் களமாக விளங்குகிறது. இந்த களத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இது போன்ற அருள் நூல்களை சிந்தித்து தெளிவை பெறுவோம், அதனோடு அனுபவத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எளியனுக்கு நல்கி இந்த நன்னெறிகளை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருகுருநாதர் ஐயாவுடைய பொன்னாத்திருடிகளையும், இருந்துகட்ட அடியார் பெருமக்களாம் அனைவரும் பொன்னாத்திருடிகளையும் சிற்றடியன் மனமே மொழியால் வணங்கி மகிழ்ந்து, பதியங்களை ஓதுவது சிறப்பு, அதை சிந்தித்தல் என்பது நாம் செய்த முன்னை தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பதியங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நமக்கான அந்த வாய்ப்பை இந்த மன்றம் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது என்று நன்றியோடு இந்த மன்றத்தை நாம் சிறந்தாங்கி வணக்கம் தெரிவித்து இதோடு எளியன் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி.